பாஜகவுடனான கூட்டணி தேர்தல் நேர ஒப்பந்தம் மட்டுமே என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. விழாவில் பேராயர்களுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கேக் வெட்டி எடப்பாடி பழனிசாமி கொண்டாடினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், கூட்டணி என்பது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான ஒப்பந்தம் மட்டுமே என்றும் மதச்சார்பின்மை கொள்கையை அதிமுகவின் உயிர் மூச்சு எனவும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் கட்சிகளுக்கிடையே ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஒப்பந்தம் மட்டுமே. கொள்கை என்பது எங்கள் கட்சியுடைய உயிர் மூச்சு போன்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் கொள்கையில் அதிமுக உறுதியாக இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்தங்களை அரசியல் கட்சிகள் ஆரம்பித்திருக்கும் நிலையில் ஒன்றிய அமைச்சரும் தமிழக பாஜகவுக்கான தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அடுத்த வாரம் சென்னை வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து பேச உள்ளார். இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட உள்ள தொகுதிகள் குறித்தும் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் சேர்த்து குறைந்தது 80 தொகுதிகளை கேட்டு பெற பாஜக மேலிடம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக நம்பும் 54 தொகுதிகளை பாஜக குறிவைத்துள்ளது. அதிமுகவுக்கு 21 விழுக்காடு வாக்குகளும் தங்களுக்கு 18 விழுக்காடு வாக்குகளும் இருப்பதாக பாஜக நம்புவதால் கூடுதல் தொகுதிகளை பாஜக கேட்கும் என்று தெரிகிறது. இம்மாத இறுதிக்குள் தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா வர இருக்கும் நிலையில் பியூஷ் கோயல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறார். பிரிவினையை தூண்டி குளிர்காய நினைக்கும் பாசிஸ்டுகளின் எண்ணம் தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் பெந்தகோஸ்தே சபைகளின் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஒன்றிய ஆட்சியாளர்கள் ஜாதி மதத்தின் பெயரால் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டுவதாக குற்றம் சாட்டினார். ஏன்னா தமிழ்நாடு எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான மாநிலம். மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி, பிரிவினையை தூண்டி, கலவரத்தை ஏற்படுத்தி, அந்த கலவரத்தில் எப்படியாவது குளிர்காயலாம்னு நினைக்கின்ற பாசிஸ்டுகளுடைய நினைப்பு நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்படும். தமிழ்நாடு தனித்துவமான மாநிலம் என்றும் ஒன்றிய அரசின் பிரித்தாளும் சூழ்ச்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பேசிக் கொண்டிருந்த போதே கூட்டத்துக்கு வந்தவர்கள் மொத்தமாக கலைந்து சென்றனர். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நைனா நாகேந்திரன் திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கூட்டத்துக்கு வந்தவர்கள் கலைந்து சென்றதால் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாஜக தான் என காலி இருக்கைகளை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார். இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி மட்டுமல்ல, உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 1600 எம்எல்ஏக்கள், 270 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மறுக்க முடியுமா? சினிமாவில் நடிப்பது போல அரசியல் நடத்தலாம் என தாவேக தலைவர் விஜய் நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். கூட்டணி குறித்து வரும் 29ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் பொதுக்குழுவில் ராமதாஸ் அறிவிப்பார் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். சேலம் சூரமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமதாஸ் தலைமையில் தான் பாமக இயங்குவதாகவும் கட்சி நிறுவனர் ஒப்புதல் இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடாது என கட்சி விதி உள்ளதாகவும் கூறினார். மேலும் பாமகவை தான் இயக்குவதாக கூறும் குற்றச்சாட்டு தவறானது என்றும் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் சொன்னது, டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னது, வேண்டுமானால் அவர் தலைவர்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொன்னால் உரிமையல் நீதிமன்றம், சிவில் நீதிமன்றத்துக்கு தான் போகணுங்கிறது உங்களுக்கும் தெரியும், நாடு அறிந்த உண்மை. அவர் எப்படி அப்போ தலைவர்னு சொல்ல முடியும்? ஒரு தலைவராக இருக்கிறவங்க என்ன நீக்கலாம், நீக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீக்கிறதுனா கூட யாருடைய ஒப்புதலோடு நீக்கணும்? நிறுவனருடைய ஒப்புதலோடு தான் நீக்கணும். இல்லை, இப்போ தலைவர் இல்லையா? அவர் தலைவரும் இல்லை, நிறுவனர்கிட்ட ஒப்புதல் வாங்கலை, என்ன நீக்கிறதுக்கு எப்படி அதிகாரம் இருக்கு? தேர்தலில் போட்டியிட அன்புமணி விருப்ப மனு பெறுவது தவறு என்றும் இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுவது குறித்து ராமதாஸ் முடிவு செய்வார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாமக்கல் கோழிப்பண்ணைகளில் தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். முட்டை உற்பத்திக்காக தடை செய்யப்பட்ட நைட்ரோஃபுரான் என்ற ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்படுவதாக செய்தி வெளியானது. ஆனால் அதற்கு நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு மறுப்பு தெரிவித்த நிலையில் பண்ணைகளில் ஆய்வு செய்து மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பி சோதனை செய்யப்படும் என மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தங்க விக்னேஷ் கூறியிருந்தார். இந்நிலையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் 11 குழுக்களாக பிரிந்து நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 55 பண்ணைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்தனர். அவற்றை சென்னையில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்ப உள்ளதாகவும் தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வின் முடிவில் தெரியவரும் எனவும் தெரிவித்தனர். விபத்து உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் விரைந்து செயல்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஈரோடு ரயில் நிலையத்தில் தத்ரூப ஒத்திகை நடத்தப்பட்டது. ரயில்வே நிர்வாகமும் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் இணைந்து ஒரு ரயில் பெட்டியை கவிழ்த்து அதன் மீது மற்றொரு பெட்டியை வைத்து மீட்பு பணி மேற்கொண்டனர். அவசர கால அபாய ஒலி எழுப்பப்பட்டதும் விரைந்து வந்த NDRF வீரர்கள் பெட்டிகளுக்குள் சிக்கியது போல் இருந்தவர்களை மீட்டு பாதுகாப்பாக வெளியே அழைத்து வந்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இத்தகைய சோதனை மீட்பு நடவடிக்கை மூலம் தகவல் தொடர்புகளில் உள்ள குறைபாடுகள், மீட்பு பணிகளில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து களைய முடியும் என்றும் பேரிடர் கால மீட்பு பணித்திறன் மேம்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு பங்களிப்புடன் நடைபெற்ற 23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா விருது வழங்கும் நிகழ்வுகளுடன் நிறைவு பெற்றது. சத்தியம் திரையரங்கில் நடைபெற்ற நிறைவு விழாவில் சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர் உள்ளிட்ட 18 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக சிறந்த தமிழ் திரைப்பட நடிகருக்கான விருது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக சசிகுமாருக்கு வழங்கப்பட்டது. இந்த சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வாங்காத ஒரே அவார்டு இதுதான். நடிகருக்கு வாங்கலை, அது வாங்கிட்டேன். ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நான் நடிக்கிற படங்கள்லாம் என்னென்னா எனக்காக கதை வந்துச்சு. நான் அந்த படங்களில் நான் நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வர்ற கதைகள்லாம் அந்த கதை என்னவோ அதுக்கு போய் நான் நடிகனாக அடாப்ட் ஆகிட்டேன். அதுக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் படங்கள் பிரிவில் பறந்து போ, மெட்ராஸ் மேட்னி உள்ளிட்ட படங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னை சர்வதேச திரைப்பட விழா நிறைவு நிகழ்வில் திரைப்பிரபலங்கள், திரைத்துறை மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கரூரில் நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. அப்போது அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது. வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பு வழங்க உள்ளது. டெல்லி காற்று மாசு குறித்து பிரதமர் மோடி ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்று முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டிலேயே அதிக காற்று மாசு மிகுந்த நகரமாக டெல்லி மாறியுள்ளது. காற்றின் தர குறியீடு அபாய நிலையான 400 புள்ளிகளை தாண்டியதால் சுவாச கோளாறு, மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகளால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் டெல்லி பாஜக அரசு மேற்கொண்ட செயற்கை மழை திட்டமும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் தலைநகரை திணறடிக்கும் காற்று மாசு பிரச்சினையில் டெல்லி அரசும் ஒன்றிய அரசும் உரிய அக்கறை செலுத்தவில்லை என்று கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா கூறுவது அழுக்கான அரசியல் போக்கு என்று அவர் விமர்சித்தார். பிரதமருக்கும் காற்று மாசு பிரச்சினைக்கும் எந்த தொடர்பும் இல்லாதது போல் ஒன்றிய அரசு செயல்பட்டால் பிறகு மாசு அளவு எவ்வாறு குறையும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை வென்று மதுரை திரும்பிய மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். விசாகப்பட்டினத்தில் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் தேசிய அளவில் நடைபெற்றது. இதில் மதுரையை சேர்ந்த 35 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று அசத்தினர். மதுரையில் விழா ஒன்றில் பங்கேற்று விமான நிலையம் வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு வாழ்த்து கூறினார். பின்னர் மாணவர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாணவி அடுத்த கட்டமாக ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்றார். சில்வர் மெடல் பண்ணியிருக்கோம் சப் ஜூனியர் கேட்டகிரியில். ஏஷியன்ஸில் கோல்டு மெடல் அடிக்கணும், அதான் என்னோட அச்சீவ்மெண்ட். கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்க. மேலும் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் கிடைத்தால் இன்னும் பல வீரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பயிற்சியாளர் வெங்கடேஷ் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கூட்ட நெரிசலை கையாள இந்திய ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க தொடங்கியுள்ளது. இதுவரை மொத்தம் 244 சிறப்பு நடைகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் நாட்களில் மேலும் பல ரயில்களும் நடைகளும் அறிவிக்கப்பட உள்ளன. வட இந்தியா மற்றும் கிழக்கு இந்தியாவில் தில்லி, ஹவுரா, லக்னோ மற்றும் அருகில் உள்ள நகரங்களை இணைக்கும் வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தெற்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் ஹைதராபாத், பெங்களூரு, மங்களூரு மற்றும் பிற நகரங்களை இணைக்கும் கூடுதல் சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை இந்தியா முழுவதும் உள்ள கடற்கரைகள், நகரங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுடன் சிறப்பாக இணைக்கின்றன. அதேபோல மும்பை, கோவா, கொங்கன் வழித்தடத்தில் தினசரி மற்றும் வாராந்திர சிறப்பு ரயில்களும், மும்பை, நாக்பூர் போன்ற மகாராஷ்டிராவின் பிற வழித்தடங்களில் இயக்கப்படும் சிறப்பு சேவைகள் பண்டிகை காலத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க பயணிகளுக்கு உதவும் வகையில் இயக்கப்படுகின்றன. சென்னையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத 125 மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மாநகரில் பெருகி வரும் வாகன நெரிசலில் பொதுமக்களிடையே பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் தமிழக அரசு சார்பில் முன்னெடுக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 626 மின்சார பேருந்துகளை நகரின் 5 பணிமனைகளில் இருந்து இயக்க முடிவு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக வியாசார்பாடி பேருந்து பணிமனையில் இருந்து 120 மின்சார பேருந்துகளும், இரண்டாம் கட்டமாக பெரும்பாக்கம் பணிமனையில் இருந்து 135 மின்சார பேருந்துகளும் இயக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மூன்றாம் கட்டமாக பூந்தமல்லி பணிமனையில் இருந்து சுமார் 214 கோடி மதிப்பிலான 125 மின்சார பேருந்துகள் இயக்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். இவற்றில் 45 பேருந்துகள் குளிர்சாதன வசதிகள் கொண்டவை என்பது குறிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்ததால் சவரன் 1 லட்சம் ரூபாயை நெருங்கியது. இந்நிலையில் இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாயும் சவரனுக்கு 480 ரூபாயும் குறைந்துள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 12,380 ரூபாய்க்கும் சவரன் 99,040 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாளொரு உச்சம் கண்டு வந்த வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் 221 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு பள்ளிகளில் பயிலும் 300 மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் JEE தேர்வுக்கான உண்டு உறைவிட பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை கடலூர் மாவட்டத்தில் அளிக்கப்பட உள்ளது. அரசு பள்ளி மாணவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் மாநில பள்ளிக்கல்வித்துறையின் வெற்றி பள்ளிகள் திட்டத்தின் கீழ் இந்த 300 மாணவர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வெற்றி பள்ளிகள் திட்டத்தின் கீழ் ஆர்வமுள்ள 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வார இறுதியில் JEE, நீட், கிளாட், CUET, IPMAT போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிக்கு தேவையான கல்வி கையேடு, வழிகாட்டுதல்களை மாவட்ட மாதிரி பள்ளிகள் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போட்டு ஜனநாயக விரோத செயல்களில் பாஜக அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி திருவள்ளூரில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் சோனியா, ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. இந்த சூழலில் பொய் வழக்கு போடும் பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டு திருவள்ளூரில் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவரும் நேரு MLA-வுமான துரை சந்திரசேகர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்திற்கு முன்பாக மணவாள நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஒண்டிக்குப்பத்தில் உள்ள பாஜக மாவட்ட தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட அவர்கள் பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்தியாவில் அதிவேகத்தில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களில் பிராந்திய உணவு வகைகளை இந்திய ரயில்வே துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி காசர்கோடு திருவனந்தபுரம் மற்றும் மங்களூரு திருவனந்தபுரம் வந்தே பாரத் ரயில்களில் கேரளாவின் பாரம்பரிய உணவுகள் கிடைக்கும். வெள்ளை சாதம், பச்சை பயிறு பெரட்டி, கடலை கறி, கேரளா பரோட்டா, தயிர் மற்றும் பாலாடை பாயசம் ஆகியவற்றுடன் அப்பமும் கிடைக்கும். நாக்பூர் செகந்திராபாத் வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்வோர் மகாராஷ்டிராவின் காந்தா போகா, தென்னிந்தியாவின் கோவைக்காய் காரப்பொடி வறுவல் மற்றும் ஆந்திர கோழி குழம்பு ஆகியவற்றை சுவைக்கலாம். அதே சமயம் மேற்கு வங்கத்தின் கோஷா பனீர், ஆலு பட்டோல் பஜா, பீகாரின் சிறப்பு உணவுகளான சம்பாரன் பனீர், சம்பாரன் சிக்கன் ஆகியன அந்தந்த பகுதி வந்தே பாரத் ரயில்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் மசாலா உப்மா, மேற்கு வங்கத்தின் முர்கிர் ஜோல் ஆகியனவும் வழங்கப்படுகின்றன. ரயில்வே துறையின் இம்முயற்சி இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட சமையல் பாரம்பரியத்தின் சுவையை நேரடியாக பயணிகளிடம் கொண்டு சேர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலைய பகுதிகளில் உரிமை கோரப்படாத 133 மோட்டார் வாகனங்களுக்கான ஏலம் பாவூர் சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோயில் மண்டபத்தில் நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன வியாபாரிகள் போட்டி போட்டு வாகனங்களை ஏலம் கேட்டனர். இருசக்கர வாகனங்கள் தரத்திற்கு ஏற்ப 3000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை ஏலம் போயின. இந்த வாகனங்களை சாலைகளில் இயக்கக்கூடாது என்றும் உதிரி பாகங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சாகித்ய அகாடமி விருதுக்கான பரிந்துரையை ஒன்றிய அரசுக்கு அனுப்பியதற்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது நேற்று அறிவிக்கப்பட இருந்த நிலையில் கலாச்சார அமைச்சகத்தின் ஒப்புதல் பெற்ற பின்பே அறிவிக்க வேண்டும் என ஒன்றிய அரசு தலையிட்டதால் ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் எம்.ஏ. பேபி, சாகித்ய அகாடமி தனது பரிந்துரைகளை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தது மிகவும் மோசமான செயல் என்றும், தன்னாட்சி அமைப்பான சாகித்ய அகாடமி தனது வரலாற்றில் முதல் முறையாக ஆளும் அரசுக்கு அடிபணிந்தது வெட்கக்கேடானது என்றும் சாடியுள்ளார். செயலாளரே இல்லாத அகாடமி அரசின் முன் மண்டியிட்டிருப்பது அதன் நிறுவனர்களின் லட்சியத்தை சிதைப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், இந்திய கலாச்சார அமைப்புகளை கைப்பற்ற முனையும் பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் மோகன் பகவத்தை கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இலக்கியம் மீது பற்றுள்ள அனைவரும் கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்றும் எம்.ஏ. பேபி அழைப்பு விடுத்துள்ளார்.